ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாடியநல்லூரில் உள்ள அருள்மிகு மதுரை வீரன் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி பாதபால சுந்தரி மாரியம்மன் திருக்கோயில். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா, ரெடில்ஸ்லேருந்து பாடியநல்லூருக்கு சிறுவாபுரி போகிறோம் இல்லையா, அப்போ ஒரு டோல்கேட் இருக்கும். அதை தாண்டின உடனேவே உங்களுக்கு பாடியநல்லூர் வந்துடுது. ரெடில்ஸ்லேருந்து எப்படியும் ஒரு 2.5லேருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த பாடியநல்லூர் உள்ளே நுழைஞ்ச உடனேயே லெஃப்ட் சைடில் பஸ் டிப்போ இருக்குது. அதை தாண்டி ஒரு 10 அடி எடுத்து வச்சோம்னா ரைட் சைடில் இந்த கோயில் இருக்குங்க. பாத பாலசுந்தரி மாரியம்மன் திருக்கோயில், கருப்பண்ண சுவாமி திருக்கோயில், மதுரை வீரன் திருக்கோயில். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். கோயிலே அமைப்பாக இருக்குது. ரோட்லேருந்து பார்க்கும்போதே நல்லா விசாலமாக நல்ல அமைப்பாக 2 சைடும் குதிரையோட மதுரை வீரன் நமக்கு அப்படி தான் காட்சி தராங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு நிச்சயம் எல்லாரும் போயிட்டு வாங்க. இது ஆடி மாதம். நீங்கள் அம்மன் தரிசனம் நமக்கு வாழ்க்கைக்கு எல்லா நலமும் வளமும் கொடுக்கும். இந்த கோயிலை தாண்டி தான் உங்களுக்கு பாடியநல்லூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் இருக்குது. அந்த கோயிலும் பெரிய கோயில், விசாலமாக இருக்குது. திருவிழாலாம் நடத்துனாங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி அவ்வளோ இடம் இருக்குது. ஆடி மாதன்றதுனால நிறைய அம்மன் கோயில்கள் போங்க. நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அம்மன் தரிசனம் நமக்கு எல்லா நலமும் வளமும் நம்ம குடும்ப ஐஸ்வர்யத்துக்கு கிடைக்கும். கோயில் டைமிங் மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அம்மன் கோயில்ன்றதுனால ஆடி மாதம் முழுக்க திறந்துருக்கும்னு நினைக்காதீங்க. காலையில் திறந்து 12 மணிக்கு மூடிடுறாங்க. திரும்ப சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே தான் திறக்கிறாங்க. கோயில் டைமிங் தெரிஞ்சுட்டு போங்க. அப்போ இன்னும் நமக்கு நல்ல தரிசனம் பார்த்துட்டு வர முடியும். இந்த கோயில் போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.